ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே. வாங்க, என்ன பண்ணுறீங்க? காலையில் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காய் அரிஞ்சேன். காய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு வந்து ஒரு 2 கத்திரிக்காய் வீணாக போன கத்திரிக்காய். நான் எடுத்தது வந்து 4 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு எப்படின்னு தெரியும், எப்படி இருந்தாலும் இதில் ஒரு கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் வீணாக போயிருக்கோம்னு நான் நினச்சேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். ஆனால் எடுக்கும்போது காய்கறிலாம் பார்க்கும்போது பார்த்தா ஒன்றுமே இல்லை, சொத்தக்கத்தை எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குடியிருப்பு வாசிகள் குடியிருக்கிறாங்க, தெரியுதா? இதில் வந்து ஒருத்தவங்க பெருசாக இருந்தாங்க, நல்லா வந்து எப்படி சொல்கிறது, நல்லா பெருசாக இருந்தாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. காய்கறியை அரிஞ்சு அந்த வேகத்தில் எங்கேயே போயிட்டாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பாருங்கள், அடுத்து ஒரு கத்திரிக்காவை பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள். இந்த கத்திரிக்காயில் இதுலேயும் இருந்தாங்க. இவங்கள உள்ளே போயிட்டாங்களா என்னன்னு தெரியல, இல்லை வெளியே போயிட்டாங்களான்னு தெரியல. எப்படி இருக்குது. வெண்டைக்காயை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வெண்டைக்காயில் வந்து இத்தனை பேர் குடியிருக்கிறாங்க உள்ளே. தெரியுதா என்னன்னு தெரியும். என்னோடய மொபைல் வந்து கேமரா குவான்டிட்டி கொஞ்சம் வந்து கம்மி தான் பாருங்கள். இதுலேயும் வந்து பூச்சிப்புழுக்கள் நிறைய இருக்கிறாங்க. இதை பாருங்கள். வாங்கின வெண்டைக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வெண்டைக்காய் வீணாக போயிடுது. இப்போ நம்ம போய் இதெல்லாம் வந்து கேட்டோம் வச்சுக்கலாம். அதே மாதிரி அவரைக்காவை பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் பூச்சிப்புழு நிறையா இருக்குது. வந்து அதையும் வந்து ஓட்டையாக இருக்குது. சரி, நம்ம ஏன் அதை அரிஞ்சிக்கிட்டு ஓட்டையாக இருக்கிறதெல்லாம் போட்டுருவோம்னு சொல்லிட்டு போட்டேன். இது நம்ம போய் காய்கறி கடையில் போய் நம்ம அடுத்த வாட்டி காய்கறி வாங்கும்போது கேட்டோன்னு வச்சிங்களேன், அது பாருங்க, வந்து அவரைக்காய் இதுலேயும் பூச்சி இருக்குது. கேட்டோம்னா என்னமா சொல்லுவாங்க, இது வந்து இயற்கையாக விளைவிக்கிற காய், தோட்டத்து காய், அதனால் இது வந்து இப்படி தான் இருக்கும் ஆச்சு, அதனால் இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாச்சு அப்படின்வாங்க. வேணா இன்னும் 2 காய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அழுகி போய் வீணாக கொண்டு போய் குப்பையில் கொட்டினாலும் கொட்டுவாங்களே ஒழிஞ்சு மனுஷா சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு நாளும் ஒரு மனுஷாலும் நினைக்க மாட்டா. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சில பேர் போடுவாங்க. ஒரு 2 காய் எடை கொஞ்சம் கூட போட, 2-3 காய் ஓட்டையாக இருக்கணும் அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து கூட குறைச்சி போடுவாங்க. இது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த சாபம் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். இன்றைக்கி நான் வந்து என்னென்ன வந்து குழம்புல சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கத்திரிக்காயெலாம் சுத்தமாக கழுவிட்டு அரிஞ்சதில் போட்டுட்டேன். இது வந்து 1/2 கிலோ கத்திரிக்காயில் வந்து 4 கத்திரிக்காய் தான், நல்ல கத்திரிக்காய். பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், 50 கிராம் பூண்டு. இது வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, அவரைக்காயில் வந்து 1/4 கிலோ அவரைக்காயில் இவ்வளோ தான் மீந்தது பாருங்க. இது வந்து வெண்டைக்காய், 1/2 கிலோ வெண்டைக்காயில் இவ்வளோ தான் மீந்தது. இதுதான் வச்சு நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லா காயும் போட்டு ஒரு பொரிச்ச குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவில் சொல்லுங்கள் சொல்லிட்டேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்னங்க பண்ணுறது, காய்கறிலாம் பார்த்து வாங்குங்க. அதிகமாக வந்து பக்கத்தில் வந்து அது அருகாமையிலே கிடைக்கிது பார்த்தீங்களா காய்கறி, அவங்களாம் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிங்க. வாங்கி ஸ்டோரேஜ்லாம் பண்ணாதீங்க, நம்ம காசுக்கு தான் தண்டோம். அதனால் அப்பப்போக்கி வாங்கி அப்பப்போக்கி சமைங்க. ஏன்னா கொஞ்சமாக வாங்கினோம்னா கூட நமக்கு வந்து தெரியாது. 1 கிலோ 1/2 கிலோ நம்ம வாங்கும்போது 60 ரூபா, 1/2 கிலோ 60 ரூபா, 40 ரூபா 50 ரூபா கொடுத்து நம்ம வாங்குறோம்னு வச்சிங்களேன். அது வந்து பாதி காய்கறிகள் மேலே வீணாக போன காய்கறினா நம்மளுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, உழைச்ச காசு இல்லையா? அதனால் பார்த்து வாங்குங்க காய்கறியை. அருகாமையில் இருக்கிற கடைன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைங்க. வாங்கிட்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணாதீங்க ஃப்ரிட்ஜில். ஏன்னா அது முக்கால்வாசி காய்கறி வீணாக போன காய்கறியாக தான் இருக்குது. அதனால் பார்த்து வாங்க காய்கறிலாம். எங்கெங்க பார்த்து வாங்குறது, அங்கே தெரியவே இல்லையே. கத்திரிக்காயெல்லாம் பார்த்து நல்ல கத்திரிக்காய் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பூச்சி இருக்குது. சரிங்க, கெட்ட இயற்கை உரம், இயற்கை காய்கறி, ஆர்கானிக் காய்கறின்னு சொல்லுவாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம், ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிடுவோம். நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லோரும் வாழ்வோம். இயற்கையானதாக சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக. நன்றி, வணக்கங்க.